காணாமல் முருகா பழனியை காணாமல் என் முகங்களெல்லாம் வாடி கருகாய் உணர்ந்து நான் தவிக்கின்றேன். என் ஜலத்தை திருவாள் கொண்டு தடையறுத்து செஞ்சலத்தை திருவாள் கொண்டு தடையறுத்து தினம் தினம் பச்சமயில் மீதிலேறி வந்து பாலகனை அருள்வாய் முருகா 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 கிடத குணம் மரமோடு குணம் மரமோடு முருகா முருகையா முருகா முருகையா கிடத குணம் மரமோடு வடிவேல் முருகா முருகையா நாங்கள் பாட நாங்கள் பாட குண மனோடு ஒழுகரி வெற்றி முருகா முருகையா கதை விவரம் நாங்கள் பாட நாங்கள் பாட விடலை இருக்குமறை விடலையோடு விடலை இருக்குமறை शिव
அமரர்கள் சீரை மீட்ட ஏழுமலை முருகையா வேள்வி மலை முருகா முருகையா செய்த ஏழுமலை முருகையா வேள்வி மலை முருகா முருகையா சங்கீதம் பாடிட சங்கீதம் பாடிட வேலாச்சுட உடனடியே செய்த வேள்வி மலை முருகா முருகையா சங்கீதம் பாடிட சங்கீதம் உணவோடு பாட வைத்தார் படிக்க வைத்தார் மனம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் ஒரு துணை நமக்கு புலவராதை வெடித்தாரமா உணவோடு பாட வைத்தார் படிக்க வைத்தார் மனம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் குறவள்ளி மனைவாழ குறவள்ளி மனைவாழ கந்தனேந்தோடி வேல் முருகா இளையோனை அருமுகனே அரக்கர்வருளை தோரே செழித்தோனே மலையரசாடும் மகளையே திருமகளே அம்பிகையே உடவயது கணவனியே கணபதியே உஞ்சரனே உனை பாட ஹரியிலே வேதநாதா வீரநாராயண அருளம் வரதிலே ஆடுமைந்தாரே ஆதியிலே வேதநாதா ஆடும் மைந்தா ஆரிய கைலாசம் என்ற மாமலையில் ஆண்டவனாகிய சிவபெருமாள் அருளாரி ஆரிய கைலாச மாமலையில் அம்மை ஓயாள் ஆரி பராசக்தியுடைய கிருபையினார் அழகு வெள்ளையும் 3 பேர்களும் பிரம்மகுல ராட்சதையாள் பேரழகன் விடுமாடன் அழகு சுடலை மாடலை மாணிக்க தொட்டிலே கிடத்தினாள் மரகதத்தினால் வலபலத்தி பிள்ளையை தானாட்டி உறக்காட்டினாள் இல்லையா அதனால் பிள்ளை தொட்டிலே உறங்குகிறார் உறங்குகிறாள் அல்லவா அப்படி உறங்குகிற வேளையிலே
சிவனோடும் தில்லையிலே தேவர் சுட்ட களத்தில் என்ன ஆகிறது ஐயா? அந்த தில்லை வனமன் கரையிலே என்ன ஆகிறது? அருமை சோழியானவள் என்ன செய்தா? ஆனக்குட்டி ஐயர் மகள் என்ன ஆகிறாள் ஐயா? ரகுமங்கை பாப்பாத்தியானவள் அந்த பாப்பாத்தி பெண்குடி உங்களையா மாண்டிருக்கிறார். ஆமா. மாண்டு மடிந்த பெண்ணாடை என்ன ஆரி மையான காட்டிலே கொண்டு வந்து தேவ சுட்ட கிணத்திலே தில்லை மனக்கானகத்தில் கானகத்தில் வேக வைக்கிறான் பிரேலத்தை. எப்படி 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 வேக வைக்கிறான்? எப்படி எப்படி? அங்க எண்ணியருவடி மன்னவில் ஓடிந்து பச்சை மன்னவில் ஓடிந்து சுத்தினே சூழவர் மூழ்கி ஏகுரையா பேரம் ஏகுரையா பேரம் ஏறியே போனேறியே ஆதிப்பொன்னார் முடியாத ரங்கமாணிக்கு கையாட மாமலை தனிப்பதிய தொட்டிகளே படுத்திருக்கிறான் இல்லையா? அந்த தொட்டிகளே படுத்திருக்கிற பிள்ளைக்கு இரத்தமாடை ரணமாடை சபமாடை அடிக்கிறது. இது பிணமாடை தட்டுகிறது இல்லையா? பிள்ளை 3 பேர்களுமே வருகிறார். ஆரி வையான கரையை நாடி மாதான காட்டை நாடி மகனிடத்திலே அழைக்கிறான். மகனே தாய்ப்பால் குடித்தவனால் நம்முயர் நிறையா முயல் பால் குடித்தவனா மாட்டோம் முடி தீரவே மாட்டோம். அதனால் பார்வதி பால் குடித்தால் வழி இழங்காது. மகனே ஆதலால் அவன் எங்கே போக வேணும்? அம்மை அழைக்கிறான். அம்மை பிரால் சத்தியமிடத்தில் இருக்கிற பேச்சியம்மா அழைக்கிறார். மகனே நமமையா
போட்டு கொண்டு ஐயான விட்டல்லவா ஆண்டி வாரானே கையாக ஓடி வாரா சவத்தையெல்லாம் இறந்த பாரி ஒரு வடிவெடுத்து மறையாலே இறந்தே வந்த மழை போலே உறங்கு மலைமகள் பார்ப்பாள் சிவனிடத்தில் ஓடி வாரா ஓட்டமும் ஓடி வாராள் பார்வதியாள் சிவனோரிடத்திலே வந்து சொல்லுகிறான் உமையா, ஆண்டவா பகவானே, ஆண்டவா நான் பிள்ளை என்று எண்ணிருந்தேன், மகளை என்று எண்ணிருந்தேனே. நீங்கள் தந்த பிள்ளை 3 பேர்களும் 3 பிள்ளை பார்க்கும் பொழுது பிள்ளையா தெரியல, பேயா பிறந்திருக்கிறார். பிள்ளை மையானம் போய் ஆண்ட பிரேதமெல்லாம் தந்திருக்கிறார். பிள்ளை வனம் சென்று சித்த சவங்களை எல்லாம் அள்ளி இருந்திருக்கிறார். தின்னிருக்கிறான் சுவாமி. அப்பேற்பட்ட பிள்ளை இவன் கைலாசத்தில் இருப்பானா? கைலாச மலைகள் எல்லாம் என்னாகும்? கறி கோட்டையாக்கிடுவான்.
ஆயிடுவோம் பிள்ளை. அதனால் இவர் பிள்ளையா தெரியலையா? இல்ல சுவாமி. இவரை அனுப்ப வேணாம். அவனிபூர்வக நாடு அனுப்புங்க என்று சொன்னார். இந்த பிள்ளை இனி கைலாசத்தில் இருந்தானா? நானா கைலாச மலைகள் எல்லாம் கரிக்கோட்டை கோட்டை ஆயிரம் சுவாமி. அதனால் இந்த பிள்ளை இனி இங்கு இருக்க வேண்டாம். அனுப்புங்க பூலோகம் அனுப்புங்கள் என்று சொன்னார். என்பதாக சொன்னவுடனே அம்மை ஓயாள் வார்த்தையை கேட்டு கதையை கேட்டு ஆண்டவன் அழைத்தான். அந்த மகனோய் ஆண்டவன் கடுமாடல் சுடரையை சுட எப்படி அழைத்தான்? எப்படி அழைக்கிறான்? அடையின் மகனே கல்மணியே
ஓரோரு சர்க்கரை பலமுடன் ஓரோகலமன அன்னிடரிலே கடலில் அள்ளி வரம் கொடுத்து அருள்மாறித்துக் கொண்டிருக்கிறான் அல்லவா? யார் யார் ஐயா? ஆண்டவன் விழுமாடன் சுடலையுடைய திரு ஆலயத்தில் ஆமா, தர்மசக்தி ஆலயத்தில் இந்த விடவிழா ஆ, வந்தரிலே வந்தருமனுக்கு நம்மளுக்கு பாடுகிற வரவை ஆதரித்து அள்ளிப்படம் வந்தார்கள் இல்லையா? தந்துள்ளார் அல்லவா? அத்துண நல்லுள்ளங்களை உள்ளங்களுக்கும் ஆண்டவன் விழுமாடன் சுடலையுடைய கருமையினாலே தர்மசக்தி கிருமையா செய்யும் தொழிலெல்லாம் வளர்ந்து வளர்ந்து ஓங்கி வளர்ந்து கட்டிய மாங்கல்யம் காமாட்சி மாங்கல்யமாக வலுப்பற்று வலுப்பற்று உலகம் நலம் பெற்று மங்களமாக நீடூழி காலம் வாழ்க வளர்க, பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ்க வளர்க, தீர்க்க சிவங்கலியாகவே நோயற்ற வாழ்வும் குறவில்லா செல்வத்தோடு செல்வத்தோடு மங்களமாகவே வாழ்க. வாழ்க என்று வாழ்த்துகிறோம். அதனால் ஆகையால் ஈசன் மகனாய ஆண்டவனாய மாயன் சுடலையானவன் கல்மலன் சுடலையை இந்த விடுமாடன் உடலையுடைய ஆலயத்திலே திருஆலயத்தில் அடுத்தவர்களுக்கு அள்ளி உணர்ந்தவமாயா பூமன் யாரோ திரு செந்தூர் தலத்திலே குடிகொண்டிருக்கிறான் இல்லையா? இருக்கிறாள் அப்ப சிவசுப்பிரமணியன். முருகன் அந்த அழகனுடைய பேர்நாமத்தை தலைமையில் சுமந்து கொண்டிருக்கின்ற ஐயா முருகன் அவர்கள் ஆடுகிற பெண் பிள்ளைக்கும் நந்தர கள்ளி பிறந்தார்கள் இல்லையா? தந்துள்ளார் அல்லவா? அதனால ஐயாவுக்கு நீண்ட ஆயுள் மங்கார புகழ் நோயற்ற வாழ்வு குறவில்லா செல்வத்தோடு வாழையடி வாழையா வாழ்க, மங்களமா நீடூழி காலம் வல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ்களே வாழ்க வளர்க என்று வாழ்த்துகும். சுடலை கொடுக்கிறார் அப்படி கொடுக்கிறார். ஆரி கைலாச மாமலையிலே ஆண்டவன் கொடுக்கிறார் ஊட்டு பூசை. ஆண்டவன் சிவனாருடைய கையினாரே ஊட்டு பூசை எப்படி கொடுக்கிறார்? இந்த கணுமாடன் சுடலையுடைய ஆலயத்தில் ஆண்டவனுடைய அருளை பெற வந்திருக்கின்ற பக்தவாடி பெருமக்களுக்கும் உள்ளங்களுக்கும் விழா கமிட்டியார்களுக்கும் இந்த கொடைவிழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற விழா கமிட்டியார்கள் வந்திருக்கின்ற பக்தவாடி பெருமக்களை தாழ்வணிந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், என்ன சாமி ஆடும் பொழுது மக்கள் சுவாமி ஆடுவதற்கு இடையூறாக இருக்க வேண்டாம் என்று உங்களை தாழ்வணிந்து கேட்டுக்கொள்கிறார். சுவாமி வேட்டைக்கு திசைவழி செல்லும் பொழுது சுவாமியை அழைத்து செல்லும் நபர்கள் மட்டுமே உடன் செல்ல வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறார்கள். பால்மோடி கேட்டுக்கொள்கிறார்கள். மற்ற நபர்கள் எந்தவித இடையூறும் செய்ய வேண்டாம் என்று உங்களை தாழ்வணிந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறார்கள். ஐயா, இரவு பூஜை முடிந்த பிறகு அன்னப்படப்பு பிரதானத்தை பொதுமக்கள் அமைதியாக இருந்து எல்லோரும் பெற்றுச் செல்ல வேண்டும் என்று உங்களை அன்போடு பண்போடு கேட்டுக்கொள்கிறார்கள். ஐயா, கழுமாட சுவாமி திருக்கோவில் சித்திரை கொடைவிழாவிற்கு இந்த கொடைவிழா நடைபெற வேண்டும் என்று வெயில் என்றும் மாறாமல் மழை என்றும் பாராமல் மக்கள் இடத்திலே தன்னுடைய உடல் உழைப்பினாலே பொருளுதவி மற்றும் நிதியுதவி அள்ளியலை செய்தார்கள் அல்லவா? மெய்யன்பர்களுக்கும் நிதியுதவி செய்த மெய்யன்பர்களுக்கும் உள்ளங்களுக்கும் பான்சர் கொடுத்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் கழுமாடன் அருளா கிருபையாய் சுடலையுடைய கருமையினாலே மக்கள் செல்வம் 16 பெற்று நோயற்ற வாழ்வும் குறைவில்லா செல்வத்தோடு முகம் போனாலும் இந்த அப்பனுடைய கொடைவிழா நடைபெறுவதற்கு
அருளும் பொருளும் அள்ளி அள்ளி உதவி செய்தார்கள் அல்லவா? செய்தார்கள் பக்தர்கள். அத்தனை நல்லுளங்களும் நீடோடி காலம் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு ஆண்டு கால வாழ்க, மங்களமா வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கடுமாடன் சுடலையுடைய பக்த கோடி பெருமக்கள் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறார்கள். ஆமாய்யா. அதனால் உடலை கையான பந்தல் அலங்கார பந்தல் ஆரி கைலாசத்திலே குடைவிழா நடத்துறோம். சிவபெருமான் கையால் நடத்துறாங்க. இப்படி உடனே சும்மா சாமானியப்பட்ட குடையா கூட ஆண்டவர் மாயன் உடலைக்கு குடைவிழா நடத்துறான். எப்படி நடத்துகிறான் கடவுள்? ஆரி கைலாச மாமலையில் ஓரத்திலே ஒரு வீடும் ஒரு வீடும் வீடம் போட்டு வேலையிலே குடி அழைத்தார் குடை நடத்துவாரா எட்டோடு எட்டு நாளா குடைவிழா நடத்தினாரே உடலையுடைய மன்னாரே மத்தியான உரியம் தரவாடையலை விரிச்சி உடப்பு வைத்து இவன் கொடுப்பானா இவன் கொடுக்கும் போது கண்டாண்டனும் மாடல் உடலை ஐயா ஆண்டவா சிவனாரே இந்த பூசை காணாரையா கேட்கும் பூசை வேணும் ஐயோ பிடிதன் ஓடி வந்து அடிக்கணுமே அரிய பூஜை நடக்க ஓடி வந்து திகழம் மொழியே துயில் களைந்து மறுமாதுதோனுடுத்து நரமறிக்கு ஒப்பாக உதர பூசை நடத்த வேணும். கண்ணிமாறாடும் போது பாசம் தெரிக்கையாக பாதையில் விழுந்துடுமா சிவபெருமா கண்ணி சிலம்பிலே பிறந்து கண்ணியோனால் வளர்க்கப்பட்டது யாரு?
உங்களுக்கு தெய்வ கணியான் என்ற திருநாமத்தை தந்து பேர் நாமத்தை தந்தேனப்பா. அரோ எடுக்கிறான் இல்லையா என் பிள்ளை, வெறும் மண்பிடம் அருள் இருக்குப்பா. அதனால் அப்பேற்பட்ட ஆண்டவர் மாயாண்டிக்கு கழுமாடன் சுடலைக்கு கடுமாடனுக்கு அனுமதித்த அம்மாளுக்கு நீங்கள் மணிமகட அடிக்கணும், மாடன் பூசை நடத்தணும், மாடம் பூசை நடத்தலப்பா. ஏமகம் போடணும். இப்படி ஏமகம் போட்டு பெரிய பூசை பெரும் பூசை நடத்தணும். நடத்தால் மட்டும் போதாது, அது மட்டும் போராறுபடிக்கு வேற என்ன செய்யணும்? என்ன ரைத்து தலைமணிக்கு ஏறமாத்து துயில் களைந்து ஏமசம வேலையில ஏமசாம வேளையிலே ஒழுங்கா வேலையில் மணிமகடம் அடித்து உன் முன்கையிலே கயிறு கட்டி முழங்கையை வெட்டி ஆண்டவன் மாயன் சுடலைக்கு நீ நரபலிக்கு ஒப்பாகவே உன் உதரத்தை தானம் பண்ண வேண்டும், ரத்தத்தை கொடுக்க வேண்டும். அப்படியே நல்லதென்று ஆட்டு வன்மராமை நம்மறித்தார். சம்மதித்தான். அந்த தெய்வ கிணிதன் ஓடி வருகிறார். ஓடி வருகிறான் அல்லவா? எங்கே வருகிறான்? ஆரிவள்ளி கையிலே போடுவானா போட்டு அடிப்பான மணிமகிடம் பண்ணுவானா கயிறு கட்டி கயிறு கட்டி சொட்டுரத்தோம் பயம் என்றார். அவர் நெற்றியிலே மூணாவது சுடலை கடவோடு சுடலை தலவாழை இளவிரித்து இரத்தமும் பலமுமாக மூட்ட கொடுக்காரே பெருமாடல் உடலைய உதரமதை அள்ளி அருந்துவாரி வள்ளி கையிலே ஊட்டம் ஊட்டு வாங்குகிறான். ரத்தம் பணமா வாங்கி ஆரிய இனங்களும் மாமலையிலே ஓட்டு போஷ வாங்கி வாங்கினானே அரண் வருமா மகனே, நீ கேட்ட பூசை அத்தனை உனக்கு சிவனே நடத்தினேன். இனி இந்த கைலாடத்தில் இறந்தையானா உன்னை மறிப்பார்கள் யாரும் கிடையாது. ஆகையால்
அதனால் அவனை பூலோக நாடு உலகம் சென்றுவாம் அவனே. பூலோகம் போனாய் உனக்கு உன்னை போற்றுவார்கள் கோடான கோடி பேர் கோடான கோடி பேர். சொன்னார். அதனால நீ எங்க இருக்க வேண்டாம், ஓ அவனை பூலோக நாடு போ. இறைவன் சொன்னார். என்பதாகவே வரங்கள் எல்லாம் அள்ளி கொடுக்கிறான். கொடுக்கிறான். என்ன வரம் கொடுக்கிறான்? கொடுக்கிறானே. நல்லா அடிக்க வரும் அடிக்க வரும் அடிக்க வரும் ஓடி விருப்பமா வாங்கிறானே கையில விட்டு ஒரு தராங்களும் வாசிகளே படர்ந்த மலையே ஓடும் மலையே சுட்டிருந்து பறக்கும் மலையே செல்லகப்பு ஓங்கும் மலையே ஜீவன் வாழ மலையே நாடு விட்டு வருகிறான் மாயாண்டி மக்கத்து ஊரறியே மாயம்பள்ளி வாசலை மாயாண்டி கண்ணால் மக்கத்து ஊரறியே மையம்பள்ளி வாசலிலே அல்லா உண்டு நாய உண்டு அடுத்த ஒரு தெய்வம் இல்லையே உனக்கு வாராலப்பையெல்லாம் இவனை விடுவதில்லை விடுவதில்லை விட்டு விட போறதில்லை ஐயாணி உடனே இறங்குகிறான் பண்ணுவானோ ஒரு மாட்டலும் சென்றதுண்டு வாரிசுரையாயறிவான பிள்ளை நோசிகளையே அடிக்காரே இளம்பிள்ளை நோசிகளையே அடிப்பானா வாரிகள சோழிகளையே ரொம்படி அடிக்குகிறான இப்படி அலையறையும் எல்லாரையும் ஊரிலே நடத்துவானே மக்கத்து ஊரிலே நடத்தினார். கோரணி பண்ணுகிறான். அல்லறை சில்லற பண்ணுறான். கோரணி பண்ணுகிறான் அப்பன். இதை கண்டார்கள் அப்பைகள் எல்லாம். ஆஹா, அண்ணா ஏ தம்பி, அண்ணர்களே, ஏ தம்பியர்களே, ஏ ரமையர்களே, என்ன தம்பி, என் மக்கத்து ஊரிலே ஒரு நாள் இப்படி நடந்தது கிடையாதுடா. ஒரு நாள் இப்படி கோரணி நடந்தது இல்லையே. வாரி சாவுகிறான், சூரி சத்து மடிகிறான். ஆமா, இளமுள்ள தாஜிகள் எல்லாம் ஈரலந்து சாகிறார்களே. என்ன
என்ன காரணம்? உழுதுவர் காலம் விட்டு போய் முடிஞ்சு கிடக்கு. அதனாலே பரணியால்தானே தெருக்கூத்து நடக்கிறதா? அதனால அல்லாவுக்கு என்ன செய்யலாம்? நாமல் கந்தரி எடுத்து ஆடு. கந்திரி விழா நடத்தணும், கந்தரி நடத்தணும் என்று கூடி பேசினார்கள். சந்தனகுடம் எடுக்கணும் என்று எடுக்க வேண்டும் என்று அது பக்கத்தூரிலே கொள்ளுமாடன் உடலையட்டு ஊழியம் பண்ணுவதை அறியாதவர்கள், பிரபஞ்சத்தை அட்டுள் செய்வதை அறியாதவர்கள் அவனுடைய அல்லாவுக்குத்தான் திருவிழாவை தொடங்குகிறார், நடத்த வேண்டும் என்று நடத்துகிறார்கள். எப்படி நடத்துகிறான் ஐயா? கந்தரி எடுப்பானா பள்ளி வாசலில் காட்டு கந்தரி நடத்துகிறானே, சந்தன குடமது தடுப்பானா பள்ளி வாசலிலே அல்லறையும் இல்லறையுமா கந்தரி நடத்துவார், கந்தரி நடத்துவார் சந்தன குடமரை தாவுடையானே. கந்தேரி நடத்துதானே கந்தாரிகள் ஐயா கந்தரில இறங்குதானே கந்தரிய உழப்புதானே கந்தேரி உடங்குதையா சந்தன குட உடையிறையா காட்டு கந்தரி முடங்குது, சந்தன குட விழுந்து உடையும். என்ன அநியாயமடா இது? அண்ணன் என்ன கோரன்னு தெரியலையே. நம்முடைய வாசலிலே இந்த கோரணை ஒரு நாடு நடந்தது கிடையாதுடா தம்பி. நடக்கலையே. காட்டு கந்தரி முடங்குது, திருவிழா காண வந்த கூட்டங்கள் எல்லாம் பயந்து ஓடுகிறது. கூட்டமே கலைஞ்சிட்டேன். சந்தன குடம்பூரம் பொட்டு பத்தின கிடந்து விழுந்து விழுத தம்பி. என்ன அநியாயம், ஏழு அநியாயம் என்பதாக எண்ணுகிற வேலை பார்த்தானப்பன் அப்பனாய ஆண்டவனாய கழுகுமாட சுடலை ஆண்டவன் அழகு கொள்ளுமாடன் சுடலை மதிக்க மாட்டா. அதிலே ஒருவன் பேரிலே சுடலை அருளாகிறான். அருளான உடனே ஆடி சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? அப்பா அண்ணர்களே, தமிழர்களே, மைதீன் ஆண்டவன் நான் அல்ல. தாங்கள் யாரோ? நான் அல்லாவுக்கு மேலான அருள் பெற்ற தெய்வம். அது எந்த தெய்வம் ஐயா? நான் எங்க பிறந்தேன் தெரியுமாடா? எங்க? ஆதி கைலாச மாமலையிலே பிறந்தவன். பிறந்த பிள்ளை நான். தூண்டாத மணிவிளக்கிலே சுடரோடி பிறந்ததினார். சுடர் ஒளிவில் பிறந்த பிள்ளை நான். அழகு கழுமாடன் சுடலை என்பதாக திருநாமம் எனக்கு பேர் உண்டுப்பா. ஆதி மையானம் போய் மாமிடத்தை தின்றதினாரே என்ன காரணத்தால் மாணிக்க கைலாசமாகாது என்று ஆண்டவன் கையினாலே ஊட்டு போது தந்து ரத்தம் ரணபலியை வாங்கி கொண்டு வரம்பா ஊருக்கு ஊரக நாட்டு நாடி வருகிறேன். வருகின்ற நேரத்தில் என மயிலேன் பள்ளி வாசலிலே அல்லா வைத்தவர வேற தெய்வம் இல்லை என்று வணங்கினீர்கள் அல்லவா? அடுத்தால் ஒரு தெய்வம் இல்லை என்று வணங்கினீர்கள் அல்லவா? அமையோ. அதனால் வந்தவன ஏடா உங்களுக்கு இப்ப என்னப்பா செய்யணுங்க? என மக்கத்தூரிலே சரி மயிலின் பள்ளி வாசலிலே கைனால நாள் பார்த்து தினம் குறிச்சு சரி ஈசான கன்னி மூலையிலே பேச்சு என்று ஒரு பீடம். ஆமா, பிரம்ம சக்தி என்று ஒரு பீடம். ஷட்டநாதம் ஏத்திரபாலன் திடமால் சங்கிலி பூரம் பூரத்தான் என்று பீடம் அமைத்து அழகு கழுமாடன் என்று போட்டு பீடம் போடும். சுடலை என்று ஒரு பீடம் போட்டு அழகு யாம குடக்காரன் சத்துராரி உண்டன் என்று ஒரு பீடம் போட்டு ஒரு நாள் இல்லடா மக்கத்து ஊரிலே 8 நாளா எனக்கு கொடை விழா நடத்தும். வாரம் நடத்தணும். கொடை விழா தந்தால் ஊரை வாழ வைப்பு, என மக்கத்தை தளர வைப்பு, இல்லைன்னா இல்லையாயினும் என மக்கத்து ஊரை மண்ணோடு மண்ணாக்கி விடுவேன். சொல்லக்கூடாது சொன்னாம் இல்லையா? சரி சுவாமி, நாங்களோ ரொம்ப
கஷ்டப்பட்டு இருக்கோம். இல்லையா? சரி. மக்கத்து ஊரிலே நாங்கள் அம்மா மயிரின் ஆண்டவனை அடி தொழுதோம். அடி தொழுக வணங்கணும். அதனால் இனிமேலும் உங்களையும் அங்கு வணங்குகிறோம். அதை தப்பு ஒண்ணும் இல்ல. இல்லையா? சரி. எங்களுக்கு நீங்கள் காசுந்தகமா காவல்காரன் எல்லாம் மட்டும் போகுது சாமி. இல்லையா? சரி. எங்கள் குடும்பத்தை வாழ வைக்கணும் சாமி மழை வச்சப்ப கூட்டிட்டு போகுது. என்பதாகவே மக்கத்து ஊரிலே என்ன செய்தார்கள்? இழப்பைகள் எல்லாம் ஒன்று கூடி இந்த கொடி அழகா பள்ளி வாசலிலே குடவிழா நடத்துறான். நிலையம் போட்டு குடவிழா லப்பமார் குடவிழா நடத்த எப்படி? பேச்சு என்று ஒரு வீடம், உடலை என்று ஒரு வீடம், ஒரு பீடம் போட்டு கொழுமாடன் அழகு நாம குடக்காரன் சத்ராரி முண்டன் என்று பீடமிட்டார். பீடம் போட்டார்கள். பீடம் போட்டு ஒரு நாளா நம்பி கூட அண்ணன் மக்கத்து ஊரிலே நடக்க கூட எத்தனை நாள் குடவிழா நடத்துறான் தெரியுமா? அந்த எட்டோடு எட்டு வாங்கினானே கருவாடு சுட்டு வைத்து உடுவை நிறைந்த தென்னங்கள் ஆயாண்டிக்கு படைக்கான ரொட்டி கரியும் சுட்டு வச்சு ஓடுவானாம் பாத்தியரி ஐயாவே கடுமாடா கடுமாடனுடனே ஐயா வாழ வைப்பாய் கடுமாடா உனக்கு வார ரொம்ப எல்லாம் ரொம்ப ஐயனங்களோடன் மக்கத்துப்பதி மயிலின் பள்ளி வாசலிலே ஒரு நாள் அல்ல 2 நாள் அல்ல 8 நாள் குடைவிழாவை வாங்கி ஊட்டு பூசி வாங்கினா இனி இந்த மக்கத்து ஊரிலே உங்களுக்கு உள்ள கூட முடியாது. முறிந்த கொப்பு வாடாது அப்பா. முறிந்த கொப்பு வாடாது. சிம்பு மரியாதடா மரியாதை சுழி காத்து வீசா நினைச்சு போ. அதனால் என்னை எங்கு போனாலும் என்னை நினைத்து வழிபட்டு இந்த மக்கத்து பள்ளிவாசல் மாணிக்க பள்ளியிலே விட்டு வாங்கினதினால இல்ல இன்றையிலிருந்து உங்கள் வழிபடி ஒன்றும் கொடி கொடி கோத்திரங்கள் எல்லாம் பட்டாணி சுடலை என்று என்னை வழிபடுங்கள் குறிப்பிட்டு வணங்குங்க என்பதாக அள்ளி வரம் கொடுத்து ஆண்டவன் மாயாண்டி பட்டாணி சுடலை என்ற பெருநாமத்தை வாங்கி கொண்டு இனி நாவல் வந்த பொறுமை நாட்டு மக்கள் அறிய வேண்டாம். நாட்டு மக்கள் தெரிய வேண்டாமா? அறிய வேண்டாம். சுடலை வந்த பொறுமை சூழலகத்தார் தெரியணும்ல தெரிய வேண்டும் அல்லவா? இந்த கொள்ளமாடன் வந்த பொறுமை களனி போறான் தெரியும். நாடு என்று தெரியணும் அல்லவா? என்பதாகவே வருகிறார். சுடல வருகிறார். எங்க வருகிறார்? எங்கே வருகிறான்? நாட்டிலையும் நாவலர்கள் உடமடை விழுந்ததென்றல்
திருப்பணியை செய்து வாரான கரை ராமராஜன் சத்தியானே இந்த பகவதிக்கு மாமண்டகம் மணிமண்டகம் மணியாறு கோபுரமும் கொடிமரமும் அந்த மங்கையானே அழகாகவே செய்தானே 10 நாள் திருவிழாவா 10 நாள் திருவிழாவா சிறப்பா நடத்தினாரே 10 நாள் பகவதி வாசலிலே தேரோட்டம் திருவிழாவை சிறப்பா நடத்துவான 10 நாள் திருவிழாவில் 10 மார்கோத்திமார்கள் தம்புருரி கணக்கரையா 10 நாள் திருவிழா 10 நாள் திருவிழா பகவதிக்கு நடத்தினாரே நான் ஒடிஞ்சு வட்டமார் போத்திமார் தலத்தார்கள் அம்மூர்தி கணக்கர்கள் அல்ல கணர்கள் ஒன்று கூடி அம்மை பகவதியாளை காம்பல்லா மலர் விரித்து விரித்து 2 திலவாணிகள் எல்லாம் வச்சு வைத்துக் கொண்டு என் அம்மை பகவதியாளை சப்ர பஞ்சத்திலே சயனமாகவே அமரச் செய்தார்கள். பட்டமார்கள் போத்திமார்கள். அம்மை உறங்கினாள். அம்மை தூங்கினாள். இந்த பட்டமார் போத்திமார் தானத்தார் தலத்தார்கள் என்ன செய்தார்கள்? அவரவர்கள் நம்பூர்தி கணக்கமார்கள் அவரும் அவரவர் அரமனையிலே ஓய்வெடுத்திருக்கிறார். ஓய்வெடுத்துக் கொண்டிருக்க நேரம் அர்த்தராத்திரி வேளை, யமசம வேலை, ஆளரவமில்லா நேரம் இல்லாத வேலை, பாரிபரியாராமத்தில் நெடுஞ்சாமத்தில் பறிகொடுங்க நேரமில்லையா? நேரமல்லவா? அந்த வேளையிலே அப்பனாய் ஆண்டவனாயும் ஆயன் சுடலை கடுமாடன் சுடலை கடுமாடன் சுடலை ஐயா வருகிறார். எப்படி வருகிறார்? எப்படி வருகிறார்? என்ன சுருவத்தில் வருகிறார்? 5 வயது சென்ற பிள்ளையாக, ஒரு சின்னஞ்சிறு பிள்ளையாக, அறியாத மரளையா, அறியாத முதலையாக, பெரியார பிள்ளையா, அவர் பச்சை பிள்ளையாக இந்த கடுமாடல் சுடலை மாடல் வருகிறார். பகவதி வாசலுக்கு வர்றார். அம்மை பகவதி வாசலிலே வந்து என்ன செய்தார்? 4 கோட்ட வாசல் எல்லாம் அடைத்திருக்கும் கதவை சுற்றி இழைந்து பார்க்கிறார். 4 கோட்ட வாசல் எல்லாம் கதவு அடைச்சிருக்கு. அதெல்லாம் அடைச்சிருக்க. திருவிழா முடிஞ்சுனா நடுவே சாத்தியமாம் இல்ல, கண்டி பூசை முடிஞ்சா அடைச்சிட முடியுதானே? அதனாலே நடை சாத்திருப்பதை கண்டார். அல்லவா? கீழக்கோட்டை வாசலிலே நின்று கொண்டு என் அப்பன் ஐயா ஆண்டவனும் சரி பகவதியால் திருக்காலிலே விழும்படியா கதவை தட்டுறான். அடைத்திருக்க திருக்கதவை தட்டான். கதவை தட்டுறான். எப்படி தட்டுகிறான்? தாழ்வோடு திருக்கிறவையே வந்து பகவேரி வாசையே அம்மா அம்மா என்று சொல்லி அம்மா அம்மா
காரிடையாள் காதி கேட்டாள் மந்தையான மகவரியாள் யாரோ சிறுமார் இருந்தாள் கதவு பிள்ளை தட்டுறானே யாரென்று தெரியலையே கண்டனாயிருப்பார் காவலனாயிருப்பானோ கண்டனாயிருந்தால் இவனுக்கு சாபம் கொடுக்கணும் காவலனாயிருந்தானா ஆதவருக்கு அரவணைக்கு அரவணைத்து ஆதரிக்கணும். கள்ளனாயிருந்தால் சாபப்படணும் கேட்டவன் காவலனாயிருந்தா ஆதரிக்க வேண்டும் ஆதரித்து இவனை அரவணைக்கு என்று எழுந்திருத்து வருகிறாள். அந்த பகவதியாளுடைய திருக்கரையிலே அம்மா அம்மையுமையாளாரி பராசக்தியாரும் அவள் கரவை வந்து திறக்கிறார். வந்து பார்த்தாள். பகவதி கரவை திறந்து பார்த்தால் பாருங்கள், ஆண்டவன் மாயன் உடலை 5 வயது சென்ற பிள்ளையாகவே இருக்கிறார். சின்ன பிள்ளையாக நிற்கிறார். கண்டான உமையாள் கேட்கிறார், என்ன அழகு அப்பா பாலகா. ஏ பாலகா, உன்னை பார்த்தால் பட்சிலம் மாறாத பருவமாக தெரியும். பிள்ளை மாதிரி தெரியுதப்பா. நீ யாரு? என் மகனே, ஐயா உன்னை பார்த்தா பச்சிலம் பிள்ளை மாதிரி தெரியுதா? பச்சை பிள்ளை மாதிரி இருக்க. நான் உணர்ந்து எல்லாம் ஒட்டி உணர்ந்து நிக்கிறா. பறக்க பறக்க பிள்ளை ஏன்பா? ஏ ஐயோ, உனக்கு என்ன வேணும்? என்ன சொல்லுப்பா. யாருடா நீ? யாரு யாரு? ஏ மகனே, என்ன அம்மை பகவதியாள் கேட்கிறாள். கேட்டால் பிள்ளை ஏற்பார். என்ன கேட்கிறாள் தெரியுமா? ஏ மகனே, வாடாசேரு வார்த்தை வந்து எந்த ஊரு எங்கிருந்து ஊர்தான் ஊர் என்னடா உனக்கு? பேர் என்னடா? பத்தையில வந்து நிக்கியப்பா. சொல்லுப்பா. பால் மனம் கூட மாறவியே. யாருடா மகனே? சொல்லுப்பா. உனக்கு தாய் இருக்காடா? தந்தை இருக்காரா? கேட்கிறாள் அம்மை பகவதி. கேட்டாலே ஆண்டவன் உடலை கேட்டா. அம்மா, என்னையா யாருன்னு கேட்கிறான். நான் யாருன்னு தெரியலையா உனக்கு? தெரியாம தானடா கேட்க. ஏ மகனே, தெரியாமதானடா கேட்கிறேன். சொல்லுப்பா. யாருடா நீ? எந்த ஊரு? என்னை நன்றாகப்பா. ஏ மகனே, உன்னை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சொந்தமா தெரியும். உன் முக பாவனைய பார்க்கும் போது எங்கள் அக்கா சாயல் கொடுக்கிறது. இந்த அக்காலோ எல்லாத்துக்கும் ஒத்தக்கா ஆரி பரமாசக்தி ஓம் என்ற பிரணவத்திலே பிறந்தாள் இல்லையா? அந்த அம்மை ஆரி பரமாசக்தி சாயல். ஆமா, பார்வதி முகம் அச்சுறுத்த மாதிரி இருக்கு இல்லையா? அதனால் அடுத்த ஆள் பார்க்கும்போது என் அத்தான் பரமசிவன் சாயலும் கொடுக்கிறார். தெரியுது, மச்சாமா மாதிரி தெரியுது என்பதாக சொன்ன உடனே அழகு கடமாடணும். சரி சுடரே ஐயா, சொல்லுங்கடா. அம்மா, நீ நினைத்தது சரிதான். கரெக்டா சொல்லிட்டிய. ஏ அம்மா பகவதி, நான் எங்கு பிறந்தேன் தெரியுமா? என்னடா பிறந்த? ஏ அம்மா பகவதி, ஏ மயவளே, நாம் பிறந்த நாடு கைலாசம், பிறந்த நாடு கைலாசம், பிறந்த நாடு தில்லை வளர்ந்த நாடு தில்லை
அப்பன் பேரு பரமசிவன். புரியாது? என் தாயார் பெயர் பார்வதியா. ரெண்டு பானை. எனக்கு அண்ணன் கிடையாது. அம்மா தம்பி ஒருத்தர் இருக்கான். அதனாலே அம்மா தம்பி முட்டையை திண்ட. எங்க அக்கா பேரு என்ன பேரு தெரியுமா? யாரு? என் அக்கா பெயர் பேச்சு பிரம்மசக்தி. பிரம்மசக்தி வந்து பேச்சு கட்ட பேச்சு. என் பெயர் கழனியாள பிறந்ததினாலே என் அப்பன் எனக்கு கொடுத்த பெயர் என்ன பேருப்பா? கழனியாள பிறந்ததினாலே ஆளகு கழுமாடன் சுடலை மாடன் என்றார். சீமையாள பிறந்ததினாலே சரி எனக்கு சிவலப்பெரியான் சிவ சுடலை என்று பேர் உண்டு. உண்டு உண்டு. உலகாள பிறந்ததினாலே சரி ஊஞ்சாட்டு சுடலை என்று கூட என்ன சொல்லுவார். பல பேர் உண்டு. அவனி ஆள பிறந்ததினாலே ஆறு மங்கலத்த ஐகோட்டு மகராஜன் என்பார்கள். ஹைகோர்ட் மகராஜன் இல்லையா? எனக்கு ஏகப்பட்ட பேரம். ஊருக்கு ஒரு பேரு புலிமத்தி சொல்லல இல்லையா? அம்மா அதனால் கழுமாடனும் என் பேரு சுடலை மாடனாகவே உன்னுடைய வாசல் வந்திருக்கு. வாசலுக்கு வந்திருக்கேன் அம்மா. தஞ்சமனு வந்து அதனால் அம்மா பகவதி அம்மா தாயி ஏ உமையாளே உமையாள அதனால் என்னை வளர்ப்பாருக்கு பிள்ளையாக வந்திருக்கிறேன். வந்திருக்க உன்னை நாடி மையானம் போய் மாமிசத்தை நான் லேசா சாப்பிட்டுட்டேன். ஏதோ அறியாம செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டேன். சின்ன பிள்ளைத்தனமா செஞ்சு விட்டேன். இது கையா அதனால் என்னை நீங்க இருக்க வேண்டாம் அவனை அவனை என்று அனுப்பிட்டாரு. நீங்க இருந்துகிட்டே நீ பாட்டு எனக்கு அது வேணும் இது வேணும் கேப்ப. அதனாலே ஆடு வேணும் கோழி வேணும்னு கேப்ப. அதெல்லாம் நரம்பு இல்லாம கேட்க. அதுவும் போராடபடிக்கு நரபடி கேட்கிறியடா எங்க இருந்து நாம கொடுப்போம். யாராவது அப்படி வெட்டலாம். கொடை கூட வெட்ட முடியுமா? அதனால் எனக்கென்றே ஒரு பிள்ளை பிறந்திருக்கான். யாரு அவன்? தெய்வக்கனியா. அந்த அவன் அவன்தான் என்னுடைய பிள்ளை. வெட்டுவானா? அதனாலே அவனையும் கையோட கூட்டிட்டே வந்து. அப்படியாப்பா? அம்மா உலகத்தில் நாம் உலகம் வரும்போது இனி அவனுக்கு ஜோலி இல்ல கிடையாது. அதனாலே பூலோக வந்தையானாருப்பா என்ன அவரே பூலோக நாடு வந்துள்ள அம்மா. நான் 1008 சிவதலத்தையும் பார்த்து விட்டேன். சுத்தி பார்த்தேன். எனக்கு ஒரு இடத்துல இருக்க இஷ்டம் இல்ல. 108 திருப்பதிகளை பார்த்து விட்டேன். எனக்கு மனமே இல்ல. வெக்க தாங்கல. ஒரு இடமா அவரு எனக்கு வெக்க தாங்கல அம்மா. மனசுக்கு பிடிக்கல. உன்னை நாடி வந்து எங்க அம்மா யாருக்கனே சொல்லிவிட்டா. புழுது நாட்டி சொன்னாங்க. என் அம்மை பார்வதி என்ன சொல்லிவிட்டா தெரியுமா? என் தங்கவரித்து இருக்காடா ஐயா கடற்கரை ஓரத்துல ஆரிச்சங்கநல்லூர் ஏழுமலம் காவுக்குள்ள இருக்கிறா. சொல்ல வண்ணாண்டாம் மகன 7 மலங்காவுக்குள்ள காத்து அடிச்சு ஆரிச்சங்கநல்லூர் அம்மை பகவதியாளாக இருக்கிறார். சரி அவன் என் தங்கச்சி. அம்மா கூட பிறந்தவா. அவளுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு. பக்கமா இருக்கு. வாரிசு தான் இல்ல அவளுக்கு. ஒரு கால் தப்பி தவறி அங்க போயிட்டேன்னா விவரத்தை சொல்லு. உன்னை ராசமசத்துல வச்சுக்கிடுவாடா மகனை. கண்ணு வச்சுக்கிடுவாடா என்பதாக என் தாய் சொல்லி அனுப்பினான். ஓ ஆதில சொன்னா. அதனாலதான் உன் வாசல நாடி வந்து. ஐயா கேட்டல ஐயா. என் மகனே என்னை நம்பி வந்தவன் நீ எங்கும் போகுவேன். போகாத. அதனால எனக்கு சொத்து நிறைய இருக்கு. இருக்கப்ப நிறைய சுகம் எக்கத்தக்கமா இருக்கிற சொத்துக்கு நான் என்ன செய்ய போறேன்? இல்ல உனக்கு தாங்க. அதனால் கண்ணு கட்டிய தூரம் பார்த்தியா? பாருங்க பாரு மேக்க பாரு. என் மகனே என்ன மேற்கு மலை வர அதுதான் நமக்கு தான். 7 மலம் காவு பூரா என்னுடைய சொத்து தான். கடற்கர என் அடைக்கலாம். அது உனக்கு தானே. காவு மலை என் அடைக்கலாம். சரி கருவேலப்பட்டி என் அடைக்கலாம். அடைக்கலாம்டா. இது மட்டும் இல்லடா. வேற என்னம்மா? என்னுடைய ஆலயத்தில் நீ பார்வதிக்கு பிள்ளை என்றால் இந்த பகவதிக்கு நீ பிள்ளைதான். எனக்கும் பிள்ளை தான்டா மவனே. ஈசனுக்கு பிள்ளைன்னா சரி எனக்கும் பிள்ளைதான் மவனே. கடவுளுக்கு பிள்ளையானா இந்த காரிலை பகவதிக்கு நீ பிள்ளை தான் மவனே. வந்தமா போவாத. அதனாலே அப்பா மகனே ஐயா வந்த மகன் போக வேண்டாம். போக வேண்டாம். வந்த மகன் போக வேண்டாம். போக வேண்டாம். போக வேண்டாம்.
திரவி சந்தயத்திலே தூங்குதடா. அது கள்ள களவாடதுக்கு கண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். ஆமா பை போட்டுக்கிட்டு இருக்கான்டா ஐயா. அதனால் அந்த 7 கிடார திரவியத்தை இச்சன முதலாம் கேட்டப்ப உனக்கு உண்டு 7 நிலையம் தார. ஆமா சாம ஊட்டு தர்றேன். ஏம கிராமத்திலே உனக்கு ஊட்டும் தான். இவன் கேட்பதை முன்னகுட்டியே சொல்லிட்டான். சொல்லுங்கல்ல உனக்கு 7 நிலையம் தாரன். தரேன்ப்பா. ஏம சாம ஊட்டும் தான். உனக்கு என்ன வேணும் சொல்லு, அத்தனையும் தரேன். அப்படியானால் அம்மா அம்மா உன் பட்டா இடத்த போற சொல்லிடப்போ. சொல்லு எல்லாரும் சொல்லுதப்பா. எல்லாம் என் காவலா தான் இருக்கணும். என் காவலா இருக்கணும் இனி இன்னில இருந்து. 7 கிடார திரவியம் உன் காவல். சரி. ஈரச்சோல சோலைமலை என் காவல். காபுமலை கருவேலப்பட்டி காவல். கடற்கரை அதுவன் காவல். காக்காட்சி மலை அதுவன் காவல் தான். ஊட்டு துறவல் கூட உன் காவல் தான். இதான் வச்சுக்க அன்னப்படி இதுதானா? ஆமா. அம்மை பகவதியால் சொன்னால் வாருங்கள். சொன்னால் என்ன சொன்னா மகனே? அப்படியே நல்லது. நல்லதாக எண்ணி ஆட்டு மன்றமாக சம்மதித்தான். இந்த பொறுப்பை விடக்கூடாது. அம்மை பகவதி வாசலிலே கொலுகிருக்கிறார். அப்புறம் கல்லுமாடன் எப்படி கொழுவிருக்கிற? எங்கெல்லாம் காவலாக இருக்கிறானோ அங்கல்ல அந்த இடத்திலெல்லாம் ஆண்டவன் மாயாண்டி சுடலைக்கு நிறையும் போட்டு பூசை நட வெங்கல பீடம். உயரத்துல ஓராள் உயரத்துல பீடம் போட்டு உயர்ந்த கும்பகலசம். அம்மை பகவதி ஆளுக்கு முதல் பூசம்னால் உடலைக்கு 2ஆம் பூசம். ஆமா பகவதிக்கு முதல் மாலைன்னா அம்மைக்கு முதல் மாலைன்னா இவருக்கு அடுத்த மாலை. ஆமா அம்மை பகவதிக்கு முதல் தேங்காய்னா முதல் தேங்காய் அங்க உடைச்சா அடுத்தது 2ஆம் தேங்காய் இங்கதான் உடைக்கணும் இல்லையா? கண்டிப்பா. அதனால் பச்சரிசி அழக சாரம் பருப்பு பருப்பு சாம்பாரு வரும் படப்பு சொண்டவத்தல் ஓராள் உயரத்துல அப்படி பருப்பு சாம்பாரு ஆமா பாயாசம் பாயாசம் வடமாலை சாத்தி மவனை சாப்பிடு. கோத்திரியும் குத்தி எதுக்கு தீவதியும் கொடுக்கலாம். ஐயா சுடர் அப்படி அங்க பச்சரிசி அழகச்சாலம் படப்பு சாலத்தை வெட்டி பார்த்தோம். என்ன ஆகுது? ஒண்ணுமே இல்லையா? நம்ம நினைச்ச மாதிரி ஒண்ணிருக்காங்களே. பூரம் பருப்பு சாம்பாரும் பாயாசம் எல்லாம் வச்சிருக்காங்க. இது சாப்பிட்டா வாயில வரும். இது சாப்பிட்டா நம்மளுக்கு செவிக்காத. முதல்ல இது நமக்கு பிடிக்குமா? இது நம்மளுக்கு ஏற்குமா? எவ்வளவு காவல் காக்க வேண்டி இருக்கு. நமக்கு ஏதாவது வாட நம்ம அம்மா கிட்ட போய் எனக்கு அம்மா எனக்கு அசைவ சாப்பாடு வேணும், எனக்கு கருவாடு வேணும், மீன் வேணும், ஆடு வேணும், கோழி வேணும், மீன் வேணும் கேட்க முடியுமா? எனக்கு முட்டை வேணும் அப்படின்னு கேட்க முடியுமா? முட்டை எடுத்து கொடுத்துருவா. அதனால அம்மையே நம்ம வேரிலே அன்பா இருக்கும். அதனால அம்மைக்கு தேவையான உணவு அவ சாப்பிடட்டும். அவ சாப்பிடுறத சாப்பாட்டை நம்மளுக்கு கொடுத்திருக்க. அதனால அம்மைக்கு தெரியாமலே நம்ம உடம்ப நம்ம காப்பாத்திக்கணும். நம்ம வெளியில போய் சாப்பிடுவோம். நம்ம வீட்டுல செல்ல ஹோட்டல் எழுத கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட வேண்டியதான். உலகத்தில் நடக்கலையா? நம்ம ஒரு பிரியாணி ஒரு இல்லையா? அதனால வீட்டுல சுத்த சைவமா இருப்போம். வீடு நல்லதா இருப்பான். வீட்டுல சுத்த சைவமா இருக்கும். சரி. ஆனா பிள்ளை எப்படி புளிக்காம ஒரே சாம்பார் தான் அத்தனை. அவங்களுக்கு பிறகு பிள்ளை எப்படி இருப்பான் தெரியுமில்ல? அப்பனுக்கு அம்மைக்கும் தெரியாம சேராதவங்க கூட சேர்ந்துருவான். கேட்டா அங்க போலியே இல்லையா? சேராதவங்க கூட சேர்ந்துட்டு அங்க போறது இங்க போறது. சரி. ஒரு கடையை கண்டக்கூடாது, உடனே உள்ள போயிருவான். போனா இல்லையா? அதனால் அப்பேரிய அருமை ஆண்டவனாகிய சிவசுடலை உடம்ப நம்ம காப்பாத்திக்கிடுவோம். கழுமாடன் செய்யற தாயாருக்கு தெரியாமலே தனித்து கொள்ள போடவார். எங்க வர்றான்? அப்படி ஏறிட்டு பார்க்கிற நேரம் ஆதிச்சங்கநல்லூர் கீழ்பாக இருக்கு. இங்க எந்த ஊரோ? அவனுக்கு வேண்டிய உணவு ரெடி. அந்த அருமையை குண்டலூர் மையானம் பக்கம் பரவாயில்ல. அம்மை பகவதியாளுக்கு தெரியாமல் மையானம் போவது, தாய்க்கு தெரியாம வருவது, தாயாருக்கு தெரியாமல் வருவது, போவது, மையானத்துல கொள்ள போடுவது. காவல் உட்கார்ந்து மையானத்துல போய் இருக்கிறான் நினைச்சிட்டு காவல் கிட்ட எவனா கால் வைக்க முடியுமா? காலும் முறிஞ்சிடும். அவன் தான் இருக்கிறான் மையானத்துல.
அவன் அருள்புறம் தாய் போட்டிருக்கிறான் இல்லையா, அந்த பீடத்தில் இருக்கிறது வெங்கல பீடம் இப்படி இருக்கிறான் அதில் இருக்கு. இருக்கிறல்லவா? அவர் இருக்கிறான் ஒரு நிலையம், சரி, அவருடைய அருள் இருக்கிறது ஒரு நிலையம், ஒரு நிலை கிடையாது. தான் இருக்கிறான் ஒரு நிலையம், அவன் தடியிருந்து காவல் காக்கிறது ஒரு நிலையம். ஒரு நிலையில் இருக்கிறதல்லவா? மாயாண்டி காவல் என்றால் காகம் பறக்காது, கருங்குருவில் ஆண்டாது, சிட்டு பறக்காது. அதனாலே அம்மை பகவதியார் சரி, வாசனையை உடலை காத்து வருகிறார். எத்தனை வருடம்? 12 வருடகாலம் 12 வருடமாக சுடல காவல்னா கடுங்காவல். காவல் எப்படி இருக்கு? என் அப்பன் காவல் எப்படி இருக்கிறான் தெரியுமா? எப்படி இருக்கிறான்? நல்ல அவரு சுடல காவலுக்கு சோதனை காலம். சோதனை காலம் வருகிறது எப்படி? 12 வருடமா காத்திருந்தான் இல்லையா, அந்த அருமை மாதன் விடலை காவலுக்கு 12 வருட காலம் முடிந்தது. ஒரு 7 பட்சம் முடிஞ்சது. சரி, 13ஆம் வருடம் தொடங்குது. தொடக்கத்தில் என்ன நடக்கு? ஆயிரம் விடலை காவலுக்கு அழிச்சாட்ட வருது. ஒரு நல்லவனை கெடுக்க ஒருத்தன் வரான். எங்கே இருந்து வருகிறது? வருது. அது மேனாடு சீமை, சீமை 5 கொச்சி மலையாள் மலையாள சீமை. அதுக்கு அடுத்தால் இருக்கிறது கொல்லம் வச்சி கோழிக்கோடு கோழிக்கோடு கொடுகு மலையாள சீமை. அந்த மலையாளத்திலே யாராண்டு வருகிறார்? யாராண்டு வருகிறார்? அந்த மலையாள கோணத்திலே ஆண்டு வருகிறான். யாரப்பா ஆண்டு வருகிறார்? மலைமையழைக்கு ஆடி
700 வலியர்களுக்கும் எசமா வந்தான். எஜமான் காலி புலையன். காளி பலையன் என்றால் மலையாளத்திலே காகம் பறக்கான். கருகுருவி லாந்தாதான் பேர சொன்னான். அவன் பேர சொன்னா சரி காகம் பறக்கான். கருகுருவி கிட்ட வந்தான். போய்விடாதாங்க. காளி பலையன் என்று சொன்னால் கருவாரி முட்டை கதறி கிடவிடும். அப்பேற்பட்ட கொடியம் தீபாவளி கொடியவன் கொடியவன் இல்லையா? எதுல கொடியவன்? மந்திரத்திலே ரொம்ப பெரியவன், தொழில பெரியவன். சாமானியப்பட்ட மந்திரம் கிடையாது. எப்படி மந்திரமோ இருக்க பறக்க வேலை செய்வோம். அப்பா இப்ப இருக்கான பிறகு பார்க்க முடியாது. ஆக்கிடுவான். இருக்க பறக்க வேலை செய்வான். கொடியா ஆக்கிடுவான். காலை முடக்கணுமா, சரி கைய முடக்கணுமா, இல்ல ஆளையே சோரிய முடிக்கணுமா, அதுக்கு தகுந்தவர் காசு. தக்கபடியாகவே வேலை பேசும். அப்போ சொன்னா சொன்னபடி இருக்கும். செய்வாங்களா தொழில் இல்லையா? நம்பி கொடுக்கலாம். கொடுக்கலாம். அதனால் அப்பேற்பட்ட சண்டாளம் சண்டாளம் பாதகன். அவனுக்கு அருமை மகள் ஒரே ஒரு பொட்ட பிள்ளை. அது ஒரு பெண் பிள்ளைதானா? பெண் பிள்ளை. சரி அவள் பெயர் மாவிசைக்கு என்று பேர் கொடுத்திருக்கான். பேர் கொடுத்திருக்கிறான் மாவிசைக்கு. அந்த உலகம் மற்றெடுத்த ரதிகளியானவர் கொடியாள் மாவிசைக்கு. மாவிசைக்கு என்ற பெண்ணாள் காளி புலையனுடைய மகள். மகள் அல்லவா? அருந்தவத்தினால் பிறந்த மகள். தவத்தில் பிறந்த பிள்ளை அல்லவா? ஒத்தைக்கு ஒரே முகம். நம்ம ஒரு மக துளசி கண்ணு. அருந்தவத்தினாலே பிறந்த மகள் பிறந்த பிள்ளை. இப்படி அழகான பெண் பிள்ளை. கருப்பிள்ள மாறி பிள்ளைய பார்க்க முடியாது. ஏன்னு பார்க்க முடியுமா? அவள அழகு. நம்ம ஆயிடுச்சுல பொத்துல விழுந்துருவான் இல்லையா? அந்த மகளான மாவிலைக்கு வயல் என்ன ஆகிறது? ஆண்டவனுடைய அருளா உலயம் என்றெடுத்த ரதிகளியானவர் கொடியாள். ஒரு கொடியாள் மாயிசைக்கு மங்கையானவனுக்கு ஓராண்ட வயலாட்சி ஒன்று விளையாடினாள். வயலாட்சி இருந்து எழுந்து விளையாடினாள். மூணாந்த வயலாட்சி அவனுக்கு முட்டை போட்டான். காது குத்தி தங்க நடந்து ஓடி விளையாடினாள். தீபாவளியாக இருப்பதினால் நையாண்டி மேட பாத்தியார்கள், கொம்புத்தப்பட்டை மேல பாத்தியார்கள் எல்லோரும் வந்தனுக்கு வருமாறு விழா கமிட்டியார்கள் அழைக்கப்படுகிறார்கள். நையாண்டி மேல பாட்டியார்களும் கொம்புத்தப்பட்டை மேல பாட்டியார்களும் ஆலயத்திற்கு வருமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறார்கள். சீக்கிரம் வாருங்க. அதனாலே மகளுக்கு வயது என்னாகிறது? 4 வயது கடந்து விளையாடினாள். அந்த வயதாட்சி விளையாடினாள். உண்டு விளையாடினாள். 2 வயது இறந்தெழுந்து விளையாடுகிறாள். 3 வயதிலே உடையதைக்கு ஒட்டையிட்டான். கடுக்க விட்டான்.
4 வயது நடந்தோடினாள், விளையாடி ஓடினாள், வயதோ 5 ஆகிறது. அருமை மகளான மாவிதைக்கியானவனுக்கு உடைய மகளுக்கு வயது 5 வயது ஆகி பிள்ளை 5 வயது. 5 வயதிலே கண்ணான் வந்துடுவான். என்ன செய்தா? 5 வயதுல என்ன செய்யணும்? 5 விளையாது 50 விளையாதுன்னு சொல்லுவாங்க. 5 மகளுக்கு நல்ல வழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்க. முருங்கை மரத்தை பொடிச்சு வளர்க்கணும், பிள்ளையை அடிச்சு வளர்க்கணும். அதனாலே சரி, 5 வயதிலே மகளை ஆசாரிடத்திலே கொண்டு மகளை ஒப்படைக்கணும். ஆமா, வாத்தியார் இடத்துல அந்த ஆசாரிடத்திலே கொண்டு மகளை ஒப்படைத்து ஐயா சாமி, சாமி ஐயா, என் மகளான மாவினைக்கு உண்மையானவளுக்கு பிள்ளை மகளுக்கு உங்களுக்கு தெரிந்த அஜானங்கள் அனைத்தையும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். சொல்லி கொடுக்கணும் சாமி. நல்லதையா சொல்லிக் கொடுங்க, நல்லதையே செய்யணும், நல்லதையே பார்க்கணும், நல்லதையே அதனால் நல்லவரோடு சேரும். சரி, அதனால் 5 நல்லவனாக இருந்தால் அந்திக்கால வர நல்லவனாக நல்லவன் பேர் எடுப்பான். 5 அவர் மனுஷனா என்ன பிள்ளையா? பிள்ளையா அது? அப்ப பேரை கெடுத்துவான் உனக்கு. இப்பேற்பட்ட தகப்பருக்கு இப்பேரு அப்ப தருமறையும் பூனையால அடிக்கான், புளியா அடிக்கான இல்லையா? அதனால் சரி, அதனால் மகன் தந்தை காற்று உறவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல்யனும் சொல். அதனால் அருமை மகளான மாவிலைக்கு பெண்ணாளானவள் இவனை நல்லவனாகவே வளர்க்க வேண்டும் என்பதாக எண்ணினான். ஆசான் இடத்திலே கொண்டு மகளை ஒப்படைக்கிறான். கண்டிப்பா நிற்பாங்கல்ல. ஆசானிடம் ஒப்படைத்த மாத்திரம் ஆமா, ஆசான் கண்ணேசமான மூலையிலே அமர வைத்து கணவரியை விடுத்து வைத்து குருத்தோலை தலையெடுத்து மனைவாந்து கொண்ட போட்டு மகளுக்கு அரிச்சுவடியை துவக்குகிறான். அம்மா மாவிசைக்கு பெண்ணே, நான் நல்லதை சொன்னால் அதை உன் மனதிலே வாங்கிக்கொள். மனதை பதிஞ்ச ரெக்கார்டு மாதிரி என்பதாகவே மகளுக்கு சீக்கிரம் வாருங்க. மகளாட்சி தெரிந்து கொண்டார்.
மருவிக்காரங்களெல்லாம் முதலான வாழ்க்கை பின்னால் அதானுடைய உலகின் மக்கள் இவடியெல்லாம் அடிக்கிறார் உலகின் மகளான அமிதைக்கு வந்தையானவர் படித்தார் அது மட்டும் அவரை ஏற்றம் குதிரையேற்றம் அளவற்ற தொழில் முதடம்பு சிலம்புருளி மாயவித்தை ஒடுக்குகிறார் இடத்திலே இருந்து வடியாத வடிகள் எல்லாம் படிக்கிறார் உலகின் மகளான வாயு சக்கியானவர் ஆண்டவனுடைய அருளாறு உலகன் என்னுடைய ரஜினியானவர் கொடியாழ்வாமி சக்கியானவருக்கு அவசக்கியான பெண்ணாருக்கு ஆண்டவனுடைய அருளாலே பகவானுடைய கிரமாடாட்சியத்தினார் அவளுக்கு வயது 16 வயதாகிறது 16 வயதாகி பள்ளி விட்டு கடந்து அரவணைக்கு வருகிறார் அல்லவா அப்படி அரவணைக்கு வருகிற வேளையில் ஆசானுடைய அருளாரே உலகின் மகளான மாவிலைக்கு மங்கையானவள் பெண்ணாள் ஆண்டவனுடைய அருளாரை அரவணைக்கு வந்தவள் பெண்ணாள் பருவமாயிக்கு மங்கையானவள் பெண்ணாள் இன்னாராழ்வார் அந்த என்னெல்லாம் இருக்கிறார் கருவரசு கிடைத்த உறவுகளை பார்க்க முடியாது எப்படி இருக்கிறார்